இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. தாகங்கள் இனி மாறுமே என்றும் என் ஆன்ம குறை தீருமே. என் ஆயுட்காலங்கள் உன்னன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவார். என் ஆயுட்காலங்கள் உன்னன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவார். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவில் இனியவர்களே, ஆண்டின் பொது காலம் 6வது ஞாயிறை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கிறோம். இந்த ஞாயிறு பலியில் நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வாரம் முழுவதும் நாம் மேற்கொள்ளுகிற பயணங்கள் செய்கிற பணிகள் அனைத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இடம்பெறும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருப்பவர்கள் மரியின் ஊழியர் சபை எம்எம்ஐ சபையை சார்ந்த அருள் தந்தை பேப் டேனியல் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். இனி அவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு இந்த வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 6 ஆண்டுகளாக சவுத் சூடானிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளில் நமக்கு மறையுரையாற்றி அவருடைய சொந்த அனுபவத்தையும் இறைவார்த்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய இறை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த பலியிலே போஸ்கோ அபினா குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக புதிய இல்லத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகன் ஆக்சிலியன் படிப்பிலும் கல்விஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் மேலும் உடல் உள்ள சுகத்திற்காக குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். அந்தோனியம்மாள் அவர்கள் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் குடும்பத்தில் மறித்த டயாஸ் மிக்கேல் சிலுவைமுத்து ஜோதி ராஜேந்திரன் சூசையம்மாள் ஆகியோருடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் திருப்பலியிலே ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களுக்காகவும் கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் பலியிலே மன்றாடுவோம். அனைவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் கடவுள் வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள். மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரிக்கின்ற ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம். பறவைகளும் விலங்குகளும் அன்றிலிருந்தது போலவேதான் இன்றும் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களால் மட்டுமே தங்களையும் தங்கள் சுற்றியுள்ளவர்களையும் மாற்ற முடியும். இதற்கு காரணம் அவனிடம் உள்ள சுதந்திரம். எதையும் செய்யவும் செய்யாமல் இருக்கவும் சுதந்திரம் உண்டு. நமக்கு முன்னிருக்கும் பலவற்றிலிருந்து ஒன்றை தெரியும் செய்யவும் உரிமை நமக்கு உண்டு. இதுவே நமது வரம், இதுவே நமது சாபம். நாம் செய்யும் தெரிவுகள் பல நேரங்களில் தவறாக போய்விடுகின்றன. அந்த நேரங்களில் நாம் சுதந்திரத்தை நொந்து கொள்கின்றோம். நல்லது கெட்டது கலந்ததுதான் உலகம். எதிலும் நல்லதையும் பார்க்கலாம், அதே விஷயத்தில் கெட்டதையும் பார்க்கலாம். தொடக்கத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரம் கொடுத்தார். அதே வேளையில் மரத்தின் கனியை உண்ணாதே என எச்சரிக்கையும் கொடுத்தார். மனிதன் அதை மீறியதால் தண்டனையை பெற்றுக்கொண்டான். மனிதன் தீய இச்சைக்கு ஆளானால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்பதை இறைவன் அங்கே உணர்த்துகின்றார். ஊதாரி மைந்தன் உவமையிலும் தந்தை அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அவன் தேர்ந்தெடுத்ததோ அழிவின் பாதை. இறுதியில் அதன் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தை பெறுகின்றான். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எடுக்கும் முடிவுகளில் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். உறுதி பூசுதலின் வழியாக தூய ஆவியின் வரங்கள் நமக்கு பொழியப்பட்டுள்ளன. அதன் வழியாக நாம் இறைவனுக்கு உகந்தவற்றை, நன்மையானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் வாழ்க்கை நாம் மேற்கொள்ளும் முடிவுகளில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆதலால் நன்மையால் தீமையை வென்றிடுவோம். அதற்கான அருள் வேண்டி இப்புனித திருப்பலியில் இணைந்திடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ பொருளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன்.
இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிகின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவா, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது. நெருப்பையும் நீரையும் வாழ்வையும் சாவையும் இறைவன் நம் முன் வைத்துள்ளார். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ
அதுவே நமக்கு கொடுக்கப்படும். இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையுடன் வாழ அழைப்பு விடுகின்ற இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 15-20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீமை செய்வோர் சூழ்ந்து கொண்டாலும்
வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17-37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர்
விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலி என்பதற்கு அது சான்றாகும் என மிக கண்டிப்பாக கூறி ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கு நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படியே செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மல்லுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால் மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது ஜெபம் கலந்த வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். என்னை இந்த நாளுக்கு அழைத்து, உங்களிடத்திற்கு அழைத்து வந்து இந்த திருப்பலியை உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செலுத்த கடவுள் முற்பட்டிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்திற்கு கடவுளுக்கு முதலாக நன்றி சொல்லி உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆவல் கொள்கின்றேன். என்னுடைய மறையுரை இன்று 2 பாகங்களாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன். ஒன்று, இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக ஒரு சில செய்திகளை உங்களோடு சொல்லிவிட்டு, 2வது பாகத்தில் என்னுடைய ஆப்பிரிக்கா அனுபவத்தை உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள ஆவல் கொள்கின்றேன். உங்க பங்குசாமி மாதிரி ரொம்ப புலமையா தமிழ்ல பேச முடியுமான்னு தெரியல. முதல்ல பார்த்த உடனேயே ஆற்றுல தண்ணீர் கூட கொஞ்சம் மெதுவா போகும் நினைக்கிறேன். உங்களுடைய பங்கு தந்தையின் வாயிலிருந்து வார்த்தைகள் அவ்வளவு வேகமா ஓடுனுச்சு. அந்த அளவுக்கு நம்மளால பேச முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல மறைவுரையை வைக்கலாம் என்று ஆவல் கொள்கின்றேன். தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. மிகச்சிறப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, கட்டளையில்லா வாழ்க்கையும் குப்பையிலே, சட்டத்திட்டங்களை மதிக்காத வாழ்க்கையும் குப்பையிலே. இந்த ஒரு கருத்தை உங்களோடு முதலில் எடுத்து வைக்க ஆவல் கொள்கின்றேன். எவ்வாறு நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவிற்கும் அளவோடு உப்பு கலந்து சுவையை எதிர்பார்க்கின்றோமோ, அதே போன்று நம்முடைய மனித வாழ்விலே சட்ட திட்டங்களை சரியாக பயன்படுத்தி அதை அனுபவிக்க வாழ இறைவன் இன்று அழைப்பு விடுக்கிறார். ஒரு காலமும் நம்ம சட்டங்களை தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சட்டங்களை ஒரு எதிரியா பார்க்க கூடாது. சட்டங்களை ஒரு முரண்பாடா பார்க்க கூடாது. சட்டங்கள் இல்லையெனில் வாழ்க்கை முழுமை அடையாது. வாழ்க்கை எளிதான ஒன்றாக அமையாது. இதைத்தான் அருளாளர் ஃபுல்டன் ஜேஷின், அவர் ஒரு ஆர்ச் பிஷப்பா, பேராயரா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் இருந்தாரு. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். அவருடைய எழுத்தின் மூலமாக அவர் ஒரு புக்கில் சொன்னது, எவ்வாறு நாம் ஒரு விளையாட்டு போட்டியை சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடிக்க பல விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கின்றோமோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் விதிமுறைகள் இருக்க வேண்டும். ஏதாச்சும் ஒரு விளையாட்டு போட்டியை சொல்லுங்க, ரூல்ஸ் இல்லாம, விதிமுறைகள் இல்லாமல் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி இருக்குதா? விதிமுறைகள் இல்லைன்னா ஒரு தொடங்கிய போட்டியை நிறைவு செய்ய முடியுமா? முடியாது. சோ ஒரு விளையாட்டுக்கே விதிமுறைகள் தேவைப்படுகின்றது என்றால், கடவுள் கொடுத்த நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ நமக்கு விதிமுறைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதனால் தான் சொன்னேன் முன்பதாக, சட்டத்திட்டங்களை ஒரு கட்டுப்பாடாக நாம் கருத வேண்டாம். மாறாக நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு வழி பாதையாக கருதி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புள்ள ஒரு சுதந்திரம் என்றைக்கும் பாராட்டப்படும். அதே போன்று நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு இதை நீ கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று ஒரு முரட்டுத்தனமான ஒரு கட்டளையை நமக்கு விதிக்கவில்லை. கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். கட்டளைகளை கொடுத்த இறைவன் அதை தேர்ந்து கொள்ள நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கின்றார்.
இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல தண்ணீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, இறப்பு இருக்கிறது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. உமக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை முழுமையாக மதிக்கின்றவராக, கட்டளையை மட்டும் கொடுப்பவராக அல்ல, கட்டளையை கொடுத்துவிட்டு அந்த கட்டளையை நம்மளுடைய அறிவிற்கு ஏற்றி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு கடவுள் குடும்பங்களிலே பார்க்க முடியாது. நான் சொல்றேன், நீ செய். நிறைய குடும்பங்கள்ல வர்ற ஒரு பிரச்சனை தான், என் பொண்டாட்டி சமாளிக்க முடியாது, என் புருஷனை சமாளிக்க முடியாது, அவர் சொன்னார்னா அவ்வளவுதான், அவ சொன்னானா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்கு இறைவன் நம்மளை அழைக்கவில்லை. கட்டளைகளை கொடுத்து அதை தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரத்தையும் நாம் கொடுத்திருக்கின்றார். கடவுள் முதல்ல யாருக்கு கட்டளை கொடுத்தார்? மிகச்சிறப்பு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்தேன் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதலாக கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளையை கடைபிடித்தாங்களா? இல்ல. அதான் பிரச்சனை இங்க. அதான் இன்னைக்கு பாருங்க, அந்த முதல் வாசகத்தினுடைய இறுதியில பாருங்க, கடவுள் நம்மை பாவங்கள் செய்ய அனுமதிப்பதில்லை. நாம் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக நடக்கின்ற பொழுது நாம் பாவங்களை செய்கின்றோம். ஆதாமும் ஏவாளும் கடவுள் கொடுத்த கட்டளைய மீறல. இந்த தருணத்துல ஒரு சின்ன ஒரு என்னுடைய சிந்தனை ஆதாமையும் ஏவாளையும் பற்றி. சாத்தான் யார்கிட்ட முதல்ல போனா? ஏன் ஆதாம்கிட்ட போகல? ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஏமாறுறாங்களே, பொம்பளை தான் ஏமாறுங்களே. நிறைய ஆண்களை பார்க்கிறோம், பெண்களுடைய அழகுக்கு, பெண்களுடைய அறிவுக்கு, பெண்களுடைய வார்த்தைகளுக்கு ஏமாந்து போறாங்க. அப்படி சொல்லலாமா? நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஏன் கடவுள் சாத்தான் முதல்ல ஏவாளிடம் போனான்னு சொல்லும் பொழுது இவ்வாறாக என்னுடைய சிந்தனைகளை நான் வளர்த்தெடுத்தேன். இது எந்த புத்தகத்திலும் நான் பார்க்காத ஒரு விஷயங்கள். அதனால உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, ஓகேங்களா? பெண்கள் இலகிய மனம் உடையவர்கள், அதை ஒரு வீக்னஸா பார்க்க மாட்டேன், ஓகே? அது உங்களுக்கே கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு ஆசீர்வாதம், எதையும் இலகிய மனதோடு அணுகுவது. அப்ப ஏவாளும் சாத்தான்கிட்ட ஒரு இலகிய மனதோடு அணுகிட்டான். இப்ப என்ன பிரச்சனைனா, சாத்தான் சொல்றாப்புல தெளிவா உண்மையை சொல்லி ஏமாத்துறாப்புல. எல்லாரையும் பொய் சொல்லி தான் ஏமாத்த முடியும் இல்லையா? ஆனா சாத்தானுக்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, உண்மையை சொல்லி ஏமாத்துறது. எப்படி ஃபாதர் உண்மையை சொல்லி ஏமாத்தலாம்? அது ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பார்க்கிறோம். கடவுள் என்ன சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிடும், அது ஒண்ணு, அப்புறம் இறந்துடுவீங்க அப்படின்னு 2 விதமான ஒரு சொல்றாரு. ஆனா கடவுளுடைய இரக்கத்தின் பேரால நம்ம ஆதாம் ஏவாள் இறக்கல, மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆனா நல்லது கெட்டது தெரிஞ்சா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுதான் உண்மையை சொல்லி ஏமாத்துறது. சாத்தான் சொன்னுச்சு, நீங்கள் அந்த பழத்தை உண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் அறிந்துவிடும், எல்லாம் தெரிந்துவிடும் சொல்லிட்டு. அப்ப உண்மையை சொல்லி ஏவாளை ஏமாற்றி கட்டளைகளை மீற வைத்தது சாத்தான். இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு மனச்சங்கடம். ஆதாமும் ஏவாளும் இருவரும் ஒருவராக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கடவுளால் அழைக்கப்பட்டிருக்காங்க. கணவன் மனைவியை தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் சொல்றோம் இல்லையா? நீங்கள் இருவர் அல்ல ஒருவரே அப்படிங்கிறதான். ஏவாள்கிட்ட சாத்தான் போனான். சொன்னதுக்கு அப்புறம் ஏவாள் ஏன் ஆதாம்கிட்ட போய் கேட்கல? இந்த மாதிரி சாத்தான் கேட்கிறான், இந்த பழத்தை கொடுக்குறான், இந்த பயப்புள்ள கொடுக்குற, சாப்பிடுவோமா வேண்டாமா, நீர் சொல்லும், இது சரியா தப்பா அப்படின்னு ஏன் ஏவாள் போய் கேட்கல? நான் இப்படி பார்ப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க இருக்கிற அம்மாமார்கள் சகோதரிமார்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க.
நான் ஃபாதர் இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்றாருன்னு சொல்லிட்டு ஏவாள் நினைச்சாருன்னு சொல்லல. ஏவாள் கணவனை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாக மாற வேண்டும், என் புருஷனை காட்டிலும் நான் தெளிவுற்றவளாக அறிவுற்றவளாக, முதலில் அறிவை அடைந்தவளாக, முதலில் எல்லாத்தையும் தெரிந்தவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளில் ஓங்கியதோ, அதனாலோ அவள் ஆதாமிடம் கேட்காமலே பழத்தை சாப்பிட்டு விட்டு வந்து இந்தாங்க அவனுக்கு கொடுத்தாலோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை. உண்மையிலேயே கணவனுடைய அன்புக்கு அவள் கட்டுப்பட்டிருந்தால், கணவனும் நானும் ஒன்று, இறப்போ உயிர்ப்போ ரெண்டுலையும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தாருன்னா பழத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாளா? ஏன் கடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொடுத்தா? ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு சிந்தனை. அப்ப நான் இதன் மூலமா சொல்ல விரும்புறேன் என்னன்னா, உங்கள் குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேரையும் விட்டு கொடுக்காமல் எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் கலந்து பேசுவோம். நல்லதோ கெட்டதோ நம்ம முதல்ல மனைவிக்கு தெரிய வந்தாலும் சரி, கணவனுக்கு தெரிய வந்தாலும் சரி, 2 பேரும் என்னங்க இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்குது, என்ன எப்படி இதை அணுகுவோம், எப்படி செய்வோம் அப்படின்னு ஒன்று வந்தீங்கன்னு வச்சுங்களேன், குடும்பம் கட்டுப்பட்டு இருக்கும், கட்டப்பட்டு விடும். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அது நடக்காதனால கட்டளையை மீறுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், கடவுளுடைய பார்வையை விட்டு அகன்று செல்லுகிறார்கள். ஆக உங்களுக்கு நான் சொல்லுவது சிறப்பாக கணவன் மனைவிமார்களுக்கு, ஓகே, உங்களுக்கு சொல்லுவது, ஒரு காலமும் ஒருவர் மற்றவரை விட்டு கொடுக்காதீர்கள். கலந்து பேசி செய்யுங்க. கலந்து பேசி செய்யும் கலந்துரையாடல் நடக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்க ஒருத்தரை கார்னர் பண்ணிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்க முயற்சிக்கின்ற பொழுது குடும்பம் 2 பட்டாயிரும் சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குடும்பம் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா. அப்ப எதுக்கு நீங்க உங்க குடும்பத்தை நீங்க கஷ்டப்பட்டு 2 ஆக்கி கூத்தாடிக்கு மகிழ்ச்சி கொடுக்குறீங்க? உங்க குடும்பத்தை நீங்க தான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்ப கட்டளைகளை கடைபிடிங்க, கலந்துரையாடல் செய்யுங்க, சரியான விஷயத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய ஆசீரும் அமைதியும் உங்களோடு தங்கும். ஓகேங்களா? இது என்னுடைய முதல் செய்தி. இன்றைய நற்செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுவது. 2வது செய்தி, இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆக்சுவலி முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாமே கட்டளைகளை பற்றி தான் ஓரளவுக்கு சொல்லுது. நற்செய்தியில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவல் கொண்டது மன்னிப்பு என்ற ஒரு பண்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. இன்றைய நற்செய்தி வாசகத்துல அதுல குறிப்பா பாருங்க, சகோதர சகோதரிகளா கோபம் கொள்ளக்கூடாது, முட்டாளை என்று சொல்லக்கூடாது. பாருங்க ஒரு தீர்க்கமான ஒரு செய்தி. ஆனா ஜஸ்ட் லைக் தட், ஒரு அசால்ட்டா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சகோதர சகோதரிகளை முட்டாளை சொன்ன உன்னை செஞ்சிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் முட்டாளை என்று சொல்லுகிறீர்களோ ஆண்டவர் உங்களை செஞ்சிருவார். ஆண்டவர் உங்களை செய்யணுமா, இந்த உங்களை வளர்த்தெடுக்கணுமா, நாம தான் முடிவு செய்யணும். ஆண்டவருடைய பார்வையில நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு மன்னிப்பு மக்களாக வாழ வேண்டும். அதாவது அந்த செய்தியின் இறுதியில் பாருங்க, அவர்கள் சொல்றது, பெரியவர்கள் காண்பதற்கு முன்பாக, சட்டங்கள் காண்பதற்கு முன்பாக நீங்கள் அவர்களோடு சென்று உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இந்த நேரத்துல என்னுடைய நான் பணி செய்கின்ற ஆசிரியர் ஒரு விஷயம், ஒரு ஞானம், எல்லாரும் நெல்சன் மண்டேலா தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு அதிபரா இருந்தவர் இப்ப இதை இறந்தாரு. அவருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கான். இதை நான் கிறிஸ்துவ விழுமியங்கள் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையில வேலைக்கு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, அவர் ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீல், சட்டத்திட்டங்களை தெரிந்தவர், நன்கு தெரிந்தவர். அவர் வாழ்ந்த நாட்டிலே கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற பிரச்சனை, வெள்ளையர்கள் எல்லா வகையிலும் கருப்பர்களை
காட்சி பாராட்டுகிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் எல்லாத்துலயுமே வெள்ளையர்கள் தான் முன்னாடி இருக்காங்க. இதை எதிர்த்து நெல்சன் மண்டேலா என்கிறவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து போராடுகிறார். மக்களுடைய பேராதரவையும் அவர் பெறுகிறார். போராளிகள் இருக்கிற பொழுது வெள்ளையர்கள் ஒரு கட்டத்துல இவனை விட்டா அவரை ஒழுங்கா பண்ணிடுவான், இவனை சிறை பிடிச்சுக்கொண்டு சொல்லி சிறை பிடிக்கிறார்கள். அவர் நெல்சன் மண்டேலாவையும் அவருடைய நண்பர்களையும் சிறை பிடித்து ஒவ்வொரு இடங்களாக மாற்றிச் செல்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 வருடங்கள் அவர் சிறைச்சாலையிலே சிறையெடுக்கப்படுகிறார். இவ்வாறு காலங்கள் நடந்தோடியது. 27 வருடங்களும் ஆயிற்று. அந்த நாட்டுல அப்ப இருந்த சூழல்ல நெல்சன் மண்டேலாவுக்கு ஆதரவு அதிகமாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஓகே, இது ஒருபோது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது, நம்ம ஏதாச்சும் ஒரு மன்னன் சொல்லிட்டோம். நெல்சன் மண்டேலாவையும் அவருடைய நண்பர்களையும் நாம் சிறை கைதிகளாக வைக்க வேண்டாம், அவர்கள் விடுதலை செய்வோம், அவர் ஃப்ரீயாக பொருளாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். வாய்ப்பை கொடுத்த பிறகு அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்து தேர்தலிலே பங்கெடுக்கிறார். அதிபராகவும் வெற்றி கொள்கிறார். வெற்றி பெற்ற பிறகு அவருடைய நண்பர்கள் சொல்லுகின்றார்கள், இதுதான் சரியான தருணம், நம் கையிலே அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வெள்ளையர்களை ஒன்றுக்குள்ளாக ஆக்கி விடுவோம். யாரெல்லாம் நம்மளை செஞ்சாங்களோ அவங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலாவுடைய நண்பர்கள் நெல்சன் மண்டேலாவுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் நெல்சன் மண்டேலா அதை ஏற்கின்றவராக இல்லை. அவர் சற்றும் வேறுபட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவராக நான் பார்க்கிறேன். பைபிள் வந்து அது போற்றுவது அவர். ஆனால் நான் பார்க்கும் பார்வை இயேசு அவர் மனதை ஆட்கொண்டவராய் அவர் சொல்லுகிறார், நான் பழிவாங்குதல் என்ற எண்ணத்துக்கு பதிலாக மன்னிப்பு என்ற ஒரு பண்பை நான் முன்னெடுக்க ஆவல் கொள்கின்றேன். அதுதான் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் ஒரு மருந்தாக அமையும். நாம் இருவரும் ஒரே நாட்டில் அன்போடும் பாசத்தோடும் வாழ முடியும், வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்று சொல்லி மன்னிப்பு என்ற பண்பினை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவர் சொன்னது போலவே ஒரு வக்கீல் இல்லையா, அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அவரு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் வரதுன்னு சொல்லல. அவர் பைபிள் தான் கொடுத்தார். ஒரு பண்ணி நான் மன்னிப்பு பிள்ளைக்காக இருப்போம் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களோடு நான் பகிர்ந்து சொல்வது, நீங்க பல்லுக்கு பல் சொல்லு போனீங்கன்னா குடும்பம் இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்காது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு நியாயத்தை எடுத்து வைப்போம். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தீர்வுக்கு வரவே முடியாது. அப்ப என்னதான் தீர்வு? நாம் மன்னிப்பு என்ற பண்பினை கொண்டு பெரியவர்களாக மாற வேண்டும். மன்னிப்பு என்ற பண்பினை கொண்டு ஒரு பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனையும் தூரமா போற்றணும். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். நீங்க சொல்லிட்டு போயிட்டிய மன்னிக்கணும், என் இடத்துல வந்து பாருங்க, அவன் எப்படி செஞ்சான், என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான், அவனுக்கு கொஞ்சம் காரணம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது சாத்தான் உங்களை ஆட்கொள்கின்றான். ஏன்னா தாழ்ச்சி என்ற பண்பு, மன்னிப்பு என்ற பண்பு கடவுளிலிருந்து வருகிறது. பழிவாங்குதல் என்ற ஒரு குணம் சாத்தானிலிருந்து வருகிறது. இதுதான் ரோமியர்களுடைய 12வது அதிகாரம் 19வது வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், பழிவாங்குதல் என்னுடைய பங்கு. புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இந்த செய்தி நம்முடைய மனசுக்குள்ள போகட்டும். பழி வாங்குறது ஒரு காலமும் நம்முடைய பங்கு அல்ல. கடவுள் தெளிவா சொல்றாரு, அது என்னுடையது. உன்னுடைய எதிரி உன்னிடம் தண்ணீர் கேட்டால் என்றாலும் கூட கொடு, அவன் பசித்திருந்தால் உணவையும் கொடு. அவ்வாறாக செய்கின்ற பொழுது நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் என்கிறார். ஓகேங்களா? அதனால நம்ம எந்த சூழலிலும் எந்த காலங்களிலும் பழி வாங்குதல் என்ற எண்ணத்தை ஒரு காலமும் நம்முள் உள்வாங்க கூடாது. நண்புக்குரியவர்களே, இந்த செய்தி சிறப்பா நம்முடைய இந்த காதன் மூலமாக போய் இங்க நிக்கட்டும், அப்படியே டிராவல் பண்ணி இங்கிட்டு வந்துட வேண்டாம். ஓகேங்களா? என்னுடைய 2வது செய்தி, மன்னிப்பை மையமாக கொண்ட கிறிஸ்தவர்களாக
கட்டளைகளை கடைபிடிக்கின்ற கிறிஸ்துவர்களாக வாழ்வோம். கடவுள் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருப்பது நம்மளை சிதறடிக்க அல்ல, சிறகடிக்க. ஓகேங்களா? கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்மளை சிதறடிக்க அல்ல, மாறாக சிறகடிக்க. இந்த ஒரு இன்புட்டை, இந்த ஒரு செய்தியை நம் மனசுக்குள்ள ஆழமா இறக்கி வச்சுக்குவோம். நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்போம், மகிழ்ச்சியா வாழ்வோம். ஓகே, இப்பொழுது என்னுடைய 2வது பாகத்துக்கு வர்றேன். என்னுடைய ஆப்பிரிக்க அனுபவங்கள். நான் ஏறத்தாழ 7 வருடங்களாக தெற்கு சூடான் என்ற ஒரு நாட்டில் பணி செய்கின்றேன். இந்த தெற்கு சூடான் என்ற நாடு ஆப்பிரிக்காவினுடைய சென்ட்ரல் பார்ட்ல இருக்குது. இப்போ எப்படி நம்ம இந்தியாவை நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு பிரிக்கிறோமோ, அதே போன்று ஆப்பிரிக்காவை நார்த், வெஸ்ட், ஈஸ்ட்னு பிரிக்கலாம். நான் அதுல சென்ட்ரல், மத்திய ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் நான் 7 வருடங்களாக இருக்கின்றேன், தெற்கு சூடான் என்ற நாட்டில். யாராச்சும் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் போரஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு, ஏழ்மையான கண்ட்ரிகளின் பட்டியலிடுக அப்படின்னு கூகுளில் போய் நீங்க போட்டீங்கன்னா முதல்ல நிற்கிறது எங்க நாடு, சவுத் சூடான், தெற்கு சூடான். எல்லா வகையிலும் பின்தங்கிய நாடாக இருக்கின்றது. மின்சாரம் கிடையாது, நீர் வசதி நமக்கு இருக்கிற போது இருக்கிற மாதிரி கிடையாது. எல்லாம் எங்கள்கிட்ட உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடிப்பம்பு. நீங்கெல்லாம் போர்ஹோல் போட்டு பட்டனை அழுத்தினா தண்ணி குப்புன்னு ஊற்றும். எங்களுக்கு நாங்கள் அடிப்பம்பை வச்சு அடின்னு அடிக்கணும். அதுவும் 3 மைல் தூரம், 4 மைல், 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி மக்கள் பயணம் செஞ்சு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதனால நிறைய பேர் டெய்லி குளிக்க மாட்டாங்க. பக்கத்தில் போனால் ஒரு சில கொஞ்சம் துர்நாற்றம் வீசுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் குளித்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லா இருக்கும். தண்ணீர் வசதி இல்லாதனால நிறைய கொஞ்சம் பேர் டெய்லி குளிக்க மாட்டாங்க. இவ்வாறாக எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை பார்த்தோம்னா ஏதோ நாங்கள் ஒரு 1960 இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க அப்படிதான் 1960 நீங்க கரண்ட் வீட்டில் கரண்ட் இருந்துச்சா? 70-80 அந்த ஒத்த பல்புன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் சைடில் எங்க அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு பல்புக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வருது. அது கூட அந்த நாட்டில் இல்லை. மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் ரொம்பவே பின்னடைந்திருக்குது. மின்சாரம் இல்லாததுனால என்ன பண்றாங்க, 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க சாயந்தரம். அதுக்கப்புறம் எப்ப லைட்டு? மறுநாள் காலையில சூரியன் வந்தா தான் லைட்டு. சூரியன் இல்லைன்னா லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை. நம்ம மொபைல் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் நன்றி சொல்லணும். இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் அந்த மொபைல் டார்ச் லைட்டை வச்சு நைட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ரொம்ப காட்டு பகுதியில் உள்ளவங்க, வசதி படைத்த அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் அவருடைய இல்லங்களிலே சோலார், சூரிய சக்தியை கொண்டு அவங்களுடைய மின்சாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. மற்றபடி பெரும்பாலான மக்கள் அவர்கள் மின்சாரமின்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய மொபைலாம் சார்ஜ் பண்றதுக்கு ஊர்ல ஒரே ஒரு கடை இருக்கும். ஊர்ல உள்ள அத்தனை மொபைலும் அந்த கடையில் இருக்கும். நம்மளாச்சும் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூம்ல ஒரு மொபைல், இல்ல 2 மொபைல் கூட இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் 2 அல்லது 3 மொபைல்கள் அங்க மின்னூட்டியோட இருக்கும். அங்க ஊர்ல உள்ள அத்தனை மொபைல்களும் எங்க இருக்கும்? ஒரே கடையில இருக்கும். திருடனுக்கு நல்ல வாய்ப்பு. மொத்தத்தையும் அழிச்சு போயிடலாம். போயிட்டு அவ்வளோ ஈஸியா வாங்கிட முடியாது. நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர் அங்க இருக்கும், ஒரு நம்பரு அந்த மொபைல் கார்டில் இருக்கும். அந்த மொபைல் கார்டு நம்பர் மிஸ் பண்ணிட்டாரு, அந்த கார்டு ரேஷன் கார்டு மாதிரி மொபைலுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த ரசீதை, அந்த சீட்டை அவங்க பத்திரமா வச்சுக்கணும். அவங்களுடைய உணவு பழக்கத்தை பார்க்கும் பொழுது சோறு பணக்காரங்க சாப்பாடு. நம்ம மேபி தமிழ்நாட்டில் கூட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் குடிச்சிட்டு இருப்போம், ஒருவேளை சோறு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆசையோட இருந்திருக்காங்க போல. அப்ப சோறு பணக்காரங்க சாப்பாடா முன்னாடி இருந்திருக்குது. இப்ப நான் இருக்கிற நாட்டுல
சோறு பணக்காரங்க சாப்பாடா இருக்குது. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க. கிடைக்கும், நம்ம பசிச்சா சாப்பிடுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைச்சா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆனா அதுலயுமே வந்து பகிர்தல் என்பதை அவங்கள்ட்ட பாராட்டுறேன். இப்போ யாராச்சும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா யாரு போனாலும் பரவாயில்ல, ஃபதல் ஃபதல், அவங்களுடைய மொழியில ஃபதல்மாங்க. ஃபதல்னா வாடா வந்து என்னோட சேர்ந்து சாப்பிடு அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். என்னதான் வந்து அவர்கள் எல்லா வகையிலும் பின்தங்கி என்றாலும் மனிதம் என்ற பண்பு அவங்களிடம் ஓங்கி இருக்கின்றது. விருந்தோம்புதல் என்ற பண்பு ஓங்கி இருக்கின்றது. நான் நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க விருந்தோம்பல் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? விருந்தோம்பல் வந்து தமிழருடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, அது மனிதத்தினுடைய கலாச்சாரம். நான் நம்ம நாட்டில் பார்க்காத கலாச்சாரத்தை அங்க பார்த்தேன். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சமைச்சு வச்சு நிறைய சமைப்போம். கொஞ்சம் சமையல் அறையிலேயே கொஞ்சம் இருப்பு இருக்கும், கொஞ்சம் இங்கிருந்து எடுத்து வைப்போம். அங்க எப்படி தெரியுமா, மொத்தத்தையும் கொண்டாந்து வச்சிருவாங்க. நம்ம விருந்தினரா வந்திருக்க அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அந்த குடும்பத்தில் சாப்பிடுவாங்க. எங்க இருக்கு நம்ம விருந்தோம்பல், எங்க இருக்கு அவங்க விருந்தோம்பல்? ஸோ விருந்தோம்பலை மனிதத்தினுடைய ஒரு சாயலா பார்க்கணும், தமிழருடைய பண்பாடை மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது. ஸோ விருந்தோம்பலுக்கும் என்னதான் அவர் ஒரு ஏழ்மையான ஒரு சூழல் இருந்தாலும் விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பு அவங்களிடம் ரொம்பவே மேலோங்கி இருக்குது. நம்முடைய இறை வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நீங்கள்லாம் நல்லா மின் விசிறி உள்ள ஒரு ஆலயத்தில் உட்காந்து ஜெபிக்கிறீங்க. பெரும்பாலும் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், நாங்க ஓப்பன் ஏர் அண்டர் த ட்ரீ, மரத்தடியின் கீழ் அமர்ந்து எங்களுடைய ஞாயிறு திருப்பலிகள் நடைபெறும். ஒலிபெருக்கி எதுவும் இருக்காது. கடவுள் கொடுத்த இந்த ஒலிபெருக்கி, கடவுள் கொடுத்த இந்த ஸ்பீக்கர் டு ஹியர் டு கேட்க, அதை வச்சுதான் அங்க எங்களுடைய ஞாயிறு திருப்பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்க வால்யூமை ஏத்துங்க, பேச ஏத்துங்க, எக்கோ குறைங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தேவையில்லை. காட்டுப்புறங்களில் போகும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ வெயில் காலங்களில் எங்களுடைய இறை வழிபாடு சிறப்பாக போகுது. மழை காலத்துல தான் கொஞ்சம் கஷ்டம். பூசை வச்சுட்டு இருப்போம், திடீர்னு மழை ஊற்றும், அள்ளிட்டு எல்லாத்தையும் ஓடுங்க, பக்கத்தில் உள்ள கிளாஸ் ரூம்ல போய் ஒன்றே வச்சு பூசையை முடிச்சுட்டு வருவோம். ஏன்னா தொடங்கின பூசையை பாதியிலே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழல். பங்கு கோவில் நல்ல ஒரு ஆலயமா இருக்கும், ஒரு டீசென்ட் சர்ச்சா இருக்கும். ஆனா கிளை பங்குகளில் போகும் பொழுது அவங்களுடைய பெரும்பாலான கோயில்கள் வந்து மரத்தடியில தான் இருக்கும். ஆனா மக்கள் கூட்டங்கள் திரளா வருவாங்க. இங்க பாக்குறேன் 3 மைக் இருக்குது, 3 மைக்குக்கும் 3 நபர்கள். அங்க எங்க ஊர்ல ஊரே பாடும், நீ பாட்டியா இல்ல நீ குட்டியா. யாரும் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் பாடுவாங்க. சனிக்கிழமை என்றால் மதியம் 2 மணிக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமே வரும் கோவிலை நோக்கி வந்து, நாளைக்கு என்னென்ன பாட்டு பாட போறோமோ வந்து அவங்க பயிற்சி எடுத்துட்டு மறுநாள் காலை வந்து பாடுவாங்க. கோயில் முழுக்க ஆட்கள் இருப்பாங்க. ஞாயிறு திருப்பலி என்றால் ஓ தான், நிக்க கூட இடம் இருக்காது. அங்க பிள்ளைகள் நிறைய உண்டு. நம்ம முன்னோர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்று 10 பேர் 15 பேர்லாம் பெற்றெடுத்திருக்காங்க இல்லையா, 10 பிள்ளைகள். அது மாதிரி அங்க 10 15 ஒரு ஆளுக்கு 25 30 பிள்ளைகள் கூட இருக்குது. ஆமா, ஏன்னா அங்க வந்து போலிகமி, ஒரு ஆண் 2 பெண்கள் 3 பெண்களை கட்டி கொள்ற அந்த ஒரு பழக்கம். ஒரு ஆம்பளைக்கெல்லாம் ஒரு 10 பொண்டாட்டி 20 பொண்டாட்டி 30 பொண்டாட்டிகள்லாம் இருக்கிறாங்க. சிரிக்கிறார் ஐயா, ஐயையோ நம்ம ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம் போலயே அப்படின்னு சிரிக்கிறாரு இங்க. எனக்கு தெரிஞ்சு 70-80 பொண்டாட்டிலாம் வச்சிருக்காங்க ஒரு சில பேர். ஆமா, அந்த கடைக்குட்டி சிங்கத்துல ஒரு டயலாக் வரும் இல்லையா சத்யராஜ்கிட்ட, ஐயா நீங்க இந்த ஊர்ல ஒருத்தர் இல்ல, இந்த ஊரே ஒருத்தர். இது அந்த கான்செப்ட் அங்க இருக்குது, அந்த ஊரே உங்களுடையதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க நான் பார்க்கிற ஒரு இதுன்னா, இத்தனை பொண்டாட்டிகள் இருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குது, ஒரு சில குடும்பங்கள்ல சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு கணவன்
அவருடைய வீட்டை சுத்தி சின்ன சின்ன அந்த கூரை குடாய் போடுவாங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் ஒவ்வொரு ரூம்ல இருப்பா. நம்ம ஊர்ல அப்படி இருக்க முடியுமா? வச்சு செஞ்சிருவாங்க. ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டே வாழ முடியல சாமி, அவங்க எப்படி அவங்கள்ட்ட போய் நம்ம டியூஷன் போகணும், எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். அது அந்த கலாச்சாரத்தை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. நம்ம போய் பேசணும்னா நோ 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 இது எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேரூன்றி இருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரியா அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கின்றது. ஆக பிள்ளைகளை நிறைய பெற்றெடுப்பாங்க. ஏன்னா பெற்றெடுக்கின்ற பல பிள்ளைகள் இறந்து போவாங்க. ஏன்னா மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால மலேரியா, டைஃபாய்டு அடிக்கடி வரும். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள்ல 34 முறை எனக்கு மலேரியா மற்றும் டைஃபாய்டு வந்திருக்குது. அது ஒவ்வொரு முறையும் மலேரியா டைஃபாய்டு வரும்பொழுது ஐயோ, ஃபர்ஸ்ட் 2 டைம் வரும்போது ரொம்பவே வெறுத்துட்டேன். இந்த நாட்டை விட்டு ஓடிடணும், நமக்கு செட் ஆகாதுரா அப்படிங்கிட்டு. வடிவேல் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க, அதை அடி வாங்கினுங்கிற மாதிரி, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா போக போக கடவுள் சொல்ல கழுதைக்கு வாக்குப்பட்டா உதைய வாங்கி தான் ஆகணும். அது நம்ம சந்தோஷத்தோட வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை. யாராச்சும் மருந்து போட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, வாங்கின உதைக்கு பக்கத்து. அதனால கடவுள் என்னை அந்த நாட்டிற்கு கூட்டி போனது அவருடைய சித்தம் என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் முழுமையான ஒரு மகிழ்ச்சியோடு அங்க கஷ்டங்கள் இருந்தாலும் அங்க உள்ள கஷ்டங்களை நான் ஒரு கஷ்டங்களா பார்க்கறது இல்லை. செலிப்ரேட் டிஃபிகல்டிஸ், கஷ்டங்களை நம்ம கொண்டாடுகின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை நஷ்டமாக்க முடியாது. நம்ம தான் கஷ்டத்தை நஷ்டமாக்குவோம் தவிர கஷ்டங்கள் நம்மளை நஷ்டமா ஆக்க முடியாதாக கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. ஓகே, நான் இன்னைக்கு அப்படியே வர்றேன். இன்றைய இறை செய்தி கடவுளுடைய அன்புக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அவர் என்னை அந்த நாட்டிற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அந்த நாட்டு மக்களை எனது மக்களாக பார்க்க, அவர்களுக்காக பணி செய்ய எனக்கு போதிய வலிமையும் ஆளுமையையும் ஆதரவையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த கடவுளுக்கு நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். எவ்வாறு ஒரு கணவன் மனைவியிடம் பிரமாணிக்கமாக இருக்கணுமோ நான் என் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல, வீண் வைராக்கியம் இல்ல, இது முரட்டு வைராக்கியம், கடவுள் பார்வையில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வைராக்கியம். ஒரு சில பேர் நம்ம வீண் வைராக்கியத்தோட இருப்போம். வீண் வைராக்கியம் ஒன்னுத்துக்கு ஆகாது. உப்பு அதிகமா போன என்ன ஆகும்? குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி வைராக்கியம் இருந்தா பரவாயில்ல, வீண் வைராக்கியம் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வீண் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காம வைராக்கியத்துக்கு மட்டும் இடம் கொடுத்து கடவுளுடைய பணியை அவர் காட்டும் வழியில என் மக்களோடு பணி செஞ்சு கொண்டிருக்கின்றேன். அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் சம்பாதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் முதலில் சென்ற பொழுது கொஞ்சம் மக்களோடு பழகுவதற்கு, அவங்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு, அவங்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. ஆனா அந்த 7 வருடங்கள்ல அவங்க யாரு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்னென்ன கஷ்டங்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம அவங்களோடு பயணிக்கின்ற பொழுது மக்கள் அவருடைய அன்பை எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள். அதனால என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தோடு போகின்றது. நான் இப்ப அந்த விடுமுறைக்காண்டி வந்திருக்கிறேன், திருப்பி போறேன். ஒரு பங்கு குருவாக இதுவரைக்கும் ஆண்டவர் பங்குல ஒரு குருவா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கல. கல்வி நிறுவனங்களில் பிரின்சிபலா இருந்தேன். 7 வருடங்களாக அங்கிடுமா பல பணிகள் செஞ்சுட்டு இப்பதான் பங்கு குருவா ஆகிறதுக்கு கடவுள் ஒரு ஆசிரியை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த பங்குல 100 வருடங்களுக்கு முன்பதாக நம்பிக்கை விட்டது. ஆனால் அந்த பங்கு போர்க்காலங்களில் அந்த சர்ச்சை எல்லாமே இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. அதனால இப்ப மக்கள் அவங்களுடைய பொருளாதார சக்தியை கொண்டு கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை நானும் இங்கேருந்து போகும்போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு உள்ள குருக்களிடம் கலந்துரை செய்து என்னையை நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன். இந்த தருணத்துல உங்களுடைய ஜெபங்களை என்னுடைய மறைபோதக வாழ்வுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல என்னுடைய அந்த பணி வாழ்வுக்காக ஜெபியுங்கள், அப்புறமாக்கி என்னுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபியுங்கள். என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து இல்லைன்னா, நான் நல்லா இருந்து
கடவுளுடைய பணியை செய்யலைன்னா நான் எல்லாம் நல்லா இருக்கிறது என்ன பிரயோஜனம்? நல்ல உடல் தகுதியோடு இருந்து நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? கடவுளுடைய பணிக்கு நான் ஈடுபடுத்தணும். அதனாலதான் மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், கடவுளுடைய பணியில நான் ஈடுபட்டு செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உடலை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால என்னுடைய பணி வாழ்வுக்கு முதலில் உங்களிடம் ஜெபத்தை கேட்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய ஆரோக்கியமான உடலுக்கு உங்களுடைய ஜெபத்தை கொடுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுளுக்கும் நன்றி சொல்றேன். இதான் என்னுடைய முதல் முறை உங்கள் மண்ணிலே காலடித்து வைப்பது. முதல் முறை வந்தோடனே ஃபாதர் நல்லா அவ்வளோ அருமையா என்னை ரிசீவ் பண்ணாப்புல. யார் இருப்பாரோ ஃபாதர் நல்லா பேசுவாரா பேச மாட்டாரான்னு பார்த்தேன். வந்தோடனே கலகலன்னு எப்படி சந்திரமுகில லகலகலகலகல அப்படிங்கிற மாதிரி உங்க பங்கு ஃபாதர் கலகலகலன்னு பேசினாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, இந்த உங்க கிராமத்தோடு ஒரு உறவு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்க உட்காந்துருக்காங்க, யானம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய சகோதரி தெரசா, அங்க மதர் தெரசா காங்கிரேஷன் இருக்கிறாங்க. நான் இருக்கிற நாட்டுல அவங்க இருந்தாங்க. அவங்க மூலமாக கிடைத்த ஒரு உறவு. நான் எப்பொழுதெல்லாம் அங்க போவேனோ அவங்க நம்ம ஊர் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. சொல்லுவேன், ஆண்டவரே ஆப்பிரிக்காலையும் வந்து எனக்கு ரசம் கொடுக்குறீரே, ஆப்பிரிக்காவிலையும் எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குது. நான் அவங்க சகோதரி போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு அன்போட சமைச்சு என்னென்னலாம் வைக்க முடியுமோ வைப்பாங்க. அவங்க மூலமாக கிடைத்த ஒரு உறவு. உங்கள் அருளாட்சி இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க வந்து அவங்க மூலமா மக்கள் உங்களை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தையும் வாழ்த்துக்களையும் எப்போதும் உரித்தாக்குகிறேன். எனக்கு என்னுடைய பணிவாழ்வுக்கும் எனக்காகவும் என் மக்களுக்காகவும் உங்களுடைய ஜெபங்களை உரித்தாக்குங்கள். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இதோ என் ஊழியர், நான் தேர்ந்து கொண்டவர் இவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகின்றது என்ற இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். உம் பணிக்காக அனைத்தையும் தியாகம் செய்த அவர்களை நீர்தாமே அம்மையப்பனாக இருந்து உம் அன்பு, ஆறுதல், அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பை தந்து நீர் அவர்களின் பூரிப்படைகின்ற இறைப்பணியாளர்களாக உம் அன்பு பணிதனை அவனியிலே உறுதியுடன் துணிவுடன் தொடர்ந்திட வருமள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான்
புத்துயிர் அளிப்பேன் என்ற இறைவா, வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளில் துன்புற்றும் மாந்தர்களை கண்ணோக்கி அருளும், புத்துயிர் அளித்தருளும். அவர்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து அவர்கள் மகிழ்வுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மலைகள் நிலை சாயனும் குன்றுகள் இடம்பெறினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்ற இறைவா, உன் அன்பை உணராமல் உம்மை விட்டு பிரிந்து சென்ற மாந்தர்கள் உம்மிடத்திலே மீண்டும் வந்து சேர்ந்திடவும், உன் அன்பை பெற்ற நாங்கள் அதை பிறர் வாழ்வில் பிரதிபலிக்கவும் உமக்கார்ந்த சாட்சிகளாக வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் என்ற இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநல மனமின்றி கடமை மற்றும் பொறுப்புணர்வோடு பணியாற்றி மக்களுக்கு என்றும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் மக்களுக்கு பலன் தரும் நல்ல பல திட்டங்களை வகுத்த திட்டங்களை நன்கு செயல்படுத்தி மக்களின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல தலைவர்களாக நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இதோ எங்களுக்கு தேவையான பல விண்ணப்பங்களை பால் எடுத்து வைத்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த தருணத்திலே இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இந்த பங்கு மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தாங்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து மகனை உட்கொள்ள வேண்டும், தங்களது ஆன்மீக வாழ்வை மேம்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உம்மிடமிருந்து பெற்றுச் செல்ல வேண்டும் என பல எண்ணங்களோடு வந்திருக்கின்ற இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற இந்த மக்களுக்காக என்னுடைய சகோதர சகோதரிக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். நீரே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுத்து அவர்களது வாழ்வை செம்மைப்படுத்துவீராக. இவை அனைத்தையும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் வந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் வந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குறுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் வந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் வந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து திரியும் பறவைகள், அலைவாயும் கடல்வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள்
யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ 14, மேலும் எங்களது மறைமாவட்ட நிர்வாகி மோட்சராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியிலே தங்களது விண்ணப்பங்களை கையளித்து உம்முடைய ஆசிரியரை இறைஞ்சுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலிகளை பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். உம்முடைய ஆசீர்வாதம் என்றும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவோடு தங்குவதாக. மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சியும் வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியின் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் காத்து நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடையின் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன்.
அழைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே சுவே இதயம் எழுந்தேவா நாதனே நேசனே பாசமாய் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. திருப்பலிகள் 17-2-2026 செவ்வாய்க்கிழமை காலை 5:45 மணிக்கு பங்காளித்தல் திருப்பலி. 18-2-2026 அன்று நாம் திருநீற்றுப்பதன் தவ காலத்தை தொடங்குகிறோம். தவ காலத்தின் முதல் நாளிலே காலை 5:45 மணிக்கு பங்காலயத்திலும் ராமநாதபுரத்திலும் திருப்பலி, காலை 7 மணிக்கு சங்கனாபேரியில் திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு கள்ளியூரியிலும், மாலை 7 மணிக்கு தேசியம்பட்டி ஏமன்பட்டியிலும், மாலை 7:30 மணிக்கு சரவணாபுரத்திலும் திருப்பலிகள். 19-2-2026 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் நவநாள் திருப்பலி. 20-2-2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை நற்கருணை ஆராதனை ஒப்புரவருள் சாதனம் பங்காலயத்தில் நடைபெறும். மாலை 7 மணிக்கு சிலுவை பாதை திருப்பலி பங்காலயத்தில் நடைபெறும். 21-2-2026 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு லோயலா எல்சேதிலே புனித லூர்து மாதா திருவிழா சப்பர பவனியுடன் தொடங்கும். 22-2-2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 5:45 மணிக்கு ராமநாதபுரத்திலும், 7 மணிக்கு சங்கனாபுரியிலும், 9 மணிக்கு பங்காலயத்திலும், 11:30 மணிக்கு குருசுமலை மாதா அருள்தலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 1775. இனியவர்களே, இந்த திருப்பலியை அர்த்தமுள்ள விதத்தில் நிறைவேற்றி தன்னுடைய அனுபவத்தையும் இறைவார்த்தையும் பகிர்ந்தளித்தவர் மரியின் ஊழியர் சபை அருள் தந்தை பேப் டேனியல் அவர்கள். தெற்கு சூடான் நாட்டிலே 7 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார். தந்தை அவர்கள் இந்த நாளில் வந்திருந்து நம்மிடம் நமக்காக ஜெபித்து மரியுரை ஆற்றியதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, தவக்கால உண்டியல் தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளவும். ஏற்கனவே தேவைப்பட்டால் முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனவே முதலில் வருபவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, இந்த ஆண்டு எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை 1 மணி நேர நற்கருணை ஆராதனை நடைபெறும். இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு இறந்தார் என்பதனால் இதை இறை இரக்கத்தின் நேரம் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இறை இரக்கத்தின் நேரத்திலே எல்லா சனிக்கிழமைகளிலும் நமது பங்காலயத்திலே 3 மணி முதல் 4 மணி வரை நற்கருணை ஆராதனை, அதோடு இணைந்து ஒப்புரவு அருள் சாதனமும் வழங்கப்படும். எனவே இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்களோடு ஒரு 5 நிமிட கூடுகை நடைபெறும். இளம்பெண்கள் இயக்கம், பீடச்சிறார் கூடுகை, ஞாயிறு மறைக்கல்வியும் நடைபெறும். எனவே அவற்றில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி அவர்களே, விண்ணக தோட்டத்தின் அருகே குட் நேச்சர் ஒருங்கிணைந்த நலவாழ்வு ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் அலோபதி என்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் இயற்கையான முறையிலே நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். யாருக்கும் உதவி தேவைப்பட்டால் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது மறை மாவட்டத்திலிருந்து கல்வி பணிக்குழுவிலிருந்து நமக்கான ஒரு அழைப்பு. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வருகிற 28ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய தேர்ச்சி அடைந்திருக்கிற அந்த சான்றிதழை சமர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக
உங்களுடைய பங்கு தந்தையிடமிருந்து ஒரு கையெழுத்து பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லிய அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நமது பணிக்குழுவிற்கு செல்கிற பொழுது உங்களுடைய பங்கின் குடும்ப புத்தகம் மற்றும் நகல், வேலைவாய்ப்பு மூப்பு அட்டை மற்றும் நகல், தமிழக அரசு வழங்கிய தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழில் பங்கு தந்தையினுடைய கையெழுத்தோடும் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் சார்பாகவும் கடவுளுக்கு நன்றி, உங்க பங்கு தந்தைக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் சார்ந்திருக்கின்ற துறவர சபையின் பெயர் அமலமரி புதல்வர் சபை. மரியின் ஊழியர்னு சொல்லும் பொழுது சர்வைட்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழாக்க பெயர் MMI மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட் அமலமரி புதல்வர் சபை. என் சபைக்காகவும் அவ்வப்போது ஜெபம் செஞ்சுக்குங்க. நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. மிகவும் பிரஸ்தமான செய்சிந்திர இருதயமே, மிகவும் பிரஸ்தமான செய்சிந்திர இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி. மிகவும் பிரஸ்தமான செய்சிந்திர இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்